லாங்குவேஜஸ்ல பாத்தீங்கன்னா த்ரில்லர்ஸோட ரெஃபரன்ஸ் ராட்சசா தான் இருந்தது. அது மலையாளம் எடுத்துக்கலாம், தெலுங்கு எடுத்துக்கலாம். ஆனா இன்னொன்னும் அந்த ராட்சசங்கிற ஒரு விஷயத்தை யாரும் பீட் பண்ணுவது. ஸோ ஆப்வியஸா என்னாலும் பீட் பண்ண முடியாது, எங்க டீம்னாலும் பீட் பண்ண முடியாது, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனா we wanted to give a different experience, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இனிமேல் த்ரில்லரே பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது. பட் இந்த கதை கேட்கும்போது எனக்கு ஓகே, ஃபைனலி தெர் இஸ் சம்திங், ஒரு ராட்சசன் இல்ல, ஆனா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் ராட்சசன் மாதிரி அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது கதை கேட்கும்போது. ஸோ அப்படிதான் பிரவீன் வந்து எஃப்ஐஆர்ல வந்து நடிக்கும் போது மனு தான் தேங்க்ஸ் சொல்லலாம், மனு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. எஃப்ஐஆர்ல கூட ஆக்டரா நடிச்சாரு. அங்க நடிக்கும் போது அவர் கதை சொல்லும் போது ஒரு 2-3 வேற வேற கதைகள் சொன்னாரு. அப்புறம் இந்த ஐடியாவை சொல்லும் போது அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க இந்த த்ரில்லர் ஜானர்ல திருப்பி பண்ணுவீங்கன்னு எனக்கு டவுட்டா இருந்தது அப்படின்னாரு. நான் சொன்னேன் எனக்கும் டவுட் தான், ஆனா நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹவு கேன் வி மேக் இட் டிஃபரெண்ட்ங்கிறதுக்கு என்னெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ண முடியுமோ நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம். அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லைன்னு நீங்கள் எல்லாரும் பார்த்து சொல்லணும். அண்ட் திஸ் இஸ் பீன் அ வெரி குட் ஜேர்னி, வெரி லாங் ஜேர்னின்னு சொல்லலாம். ஏன்னா கோவிட் டைம்ல தான் அவர் எனக்கு கதை சொன்னார். ஸோ கோவிட்லேருந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு 5 years ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அண்ட் 5 yearsோட பேஷன்ஸ் ஒரு டைரக்டர் கிட்ட நான் என் லைஃப்ல பார்த்ததில்லை. ஸோ கண்டிப்பா பிரவீன், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் பீங் சோ பேஷண்ட், சோ டெடிகேட்டட். நடுவில் வந்து சில காரணங்களால நான் வேற படங்களுக்கு போக வேண்டியதாக இருந்தது.